மனித நேயமும் மகத்தான பண்பும் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது உங்களோட நேச்சரான ஒரு குணங்க. இயற்கையாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒத்து வராதுங்க. ஸோ என்னடா நம்ம மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. நான் எப்படி பார்த்தோன்னா அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு முன்னேற அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தோன்னா உங்கள் முன்னேற்றத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறதுங்க. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 விஷயம் ஒரு நல்ல ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயங்க. ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நிச்சயமாக இருக்கணும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தா திருமண மாணவர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சு உங்கள் 2 பேத்துக்குள்ள பார்த்தா அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற முக்கியமான விஷயம் உங்களுக்கு அதிகப்படியாக ஒரு சின்ன கோபங்கள் வருங்க. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சில நேரங்களில் எதுக்கு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. ஸோ இதுக்காக நம்ம கோவப்பட்டோம் அப்படி மாதிரி யோசிப்பீங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கோபம் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக வருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் கிடைக்குங்க. கடந்த ஒரு சில மாதங்களை பார்த்தோம் அப்படின்னா நீங்களாவே தனியாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையும் எல்லா வேலைகளையும் நீங்கள் தனியாகவே போராடுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை பார்த்தப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்க வேலை பார்த்தா கூட இருக்க நபர்களுடைய உதவிகள் இந்த காலத்தில் நடக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குதுங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் வேலையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அது வருமான உயர்வாக இருக்கலாம், நீங்கள் ப்ரொமோஷனாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் படிப்படியாக கிடைக்கும். இந்த மாதத்துலேயே கடைசி பகுதியில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தை இந்த காலகட்டம் குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோமா வேண்டாமா, இல்லாட்டி இப்போ இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்த மாற்றுவோமா. ஸோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு இருக்க தொழிலையும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகப்படியாக குழம்பாம இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடாதீங்க. ரொம்ப அகலக்கால் வச்சிடாதீங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க. அதே மாதிரி பண விஷயங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கும் நம்பி கொடுக்காதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் வச்சிருக்கிற பொருளோ உங்களுடைய காசோ பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களை விட்டு போகிறக்குன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுற்றி நீங்கள் கையில் பணப்பழக்கம் வச்சிருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப நபர்கள் சொல்லி நீங்கள் யாருக்கும் இந்த காலகட்டங்கள் ஒரு உதவியோ இல்லாட்டி பண உதவியோ முக்கியமாக பண விஷயங்கள் சம்மந்தப்பட்ட பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதுவும் இந்த காலகட்டங்கள் உதவி பண்ணாதீங்க. ஏன்னா அது பார்த்தோன்னா அது உங்களுக்கே பார்த்தா திரும்ப பிரச்சனையாக முடியிருக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில நேரங்கள் பார்த்தோன்னா குடும்பத்தில் இருக்கிற விஷயங்களை நினச்சி நீங்களே பார்த்தோம்னா மனசுக்குள்ள அதிகப்படியாக நீங்கள் வருத்தப்பட்டுக்கிடுவீங்க. ஸோ என்னடா நாம் ஒவ்வொரு விஷயங்கள் இப்படி மற்றவங்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறோம், இப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்படுறவங்க உதவுன்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மீனராசியில் பிறந்த நண்பர்கள் அதிகப்படியாக இந்த காலகட்டங்களில் வேதனைப்படுறோம். அதனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இடங்களை பார்த்தா நிறைய வெறுப்புகள் வரும், நிறைய கோபங்கள் வரும். ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னடா வாழ்க்கை அப்படி மாதிரி ஒரு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதனாலே பார்த்தோம்னா லைஃப்ல ஜெயிக்கணும், நல்லா முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு சில நேரங்கள் வருங்க. ஸோ ஓவராலாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம் இதுதான் பார்த்தோம்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிற ஒரு மாசமா இந்த மாதம் இருக்குங்க. மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குங்க. ஸோ திருமண விஷயங்கள் மட்டும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கள் நல்ல செய்தி வரக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக பண விஷயங்களை மட்டும் பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கள் நீங்கள் யாருக்கு முடிஞ்ச அளவு பார்த்தோன்னா கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஒரு சில நேரங்கள் பார்த்தோன்னா நீங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. காசு இந்த காலகட்டங்கள் பார்த்தோம்னா மறைமுகமாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க. இது வரைக்கும் நான் சொன்ன பலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனோட நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி மற்ற ராசிக்காரங்களுடைய பலன்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.